ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி, இந்தந்த குட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு டேட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஏப்ரல் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிலேட்டட் டூ டிசிஎஸ் அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்போம். இந்த 206C1F அதாவது 206C1F இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. சப்செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து நீங்க 10 லேக்ஸ் மேல வந்து நீங்க சேல் பண்றீங்கன்னா, நீங்க வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். 1% வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. பில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாம அதர் தென் நோட்டிஃபைட் குட்ஸும் வந்து நீங்க 10 லேக்ஸ்க்கு மேல சேல் பண்ணீங்கன்னா, அதுக்கும் வந்து நீங்க 1% டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த குட்ஸ் வந்து நோட்டிஃபை வந்து ஆகல. ஸோ இது வந்து எப்பத்துலருந்து நோட்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஏப்ரல் 2025லேருந்து இந்த குட்ஸ் வந்து இப்ப வந்து நோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்செக்ஷன் 15 ஆஃப் 206C அதுல கிளாஸ் 2. ஸோ ஓகேவா? கிளாஸ் 1 என்னன்னா மோட்டார் வெஹிக்கிள், கிளாஸ் 2ன்றது லக்ஸரி குட்ஸ்ன்ற மாரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த குட்ஸ்லாம் வந்து அதுல வந்து கவர் ஆவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் வந்து கவர் ஆவுது. அடுத்து ஆர்ட்ஸ் ஆஃப் பீஸ், அடுத்து பெயிண்டிங் அந்த மாரி இருக்கிறதுலாம் கவர் ஆவுது. அடுத்தது காயின் அண்ட் ஸ்டாம்ப் வந்து கவர் ஆவுது. ரோவிங் போட், ஹெலிகாப்டர் இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. சன்கிளாசஸ் வந்து கவர் ஆகுது. அடுத்து ஹேண்ட் பேக், பர்ஸ், பேர் ஆஃப் ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் வேர் எக்யூப்மெண்ட்ஸ், கோல்ஃப் கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர் இது எல்லாமே கவர் ஆகுது. அடுத்து ஹோம் தியேட்டர் கவர் ஆகுது. இது இல்லாம ஹார்சிங் ரேஸ் கிளப் இந்த மாதிரி சம்திங் ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த குட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதாவது ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து 10 லேக்ஸ்க்கு மேல வந்து எக்ஸிட் ஆகுதுன்னா நீங்க வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா 1% டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட செக்ஷன்ஸ்ல வந்து இதுதான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்பத்துல இருந்து உங்களுக்கு வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2025 இந்த அதுக்கு முன்னாடி 21 டேஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இனிமேட்ல வர எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்தந்த குட்ஸ் வாட்ச், பெயிண்டிங், ஸ்டாம்ப் காயின்ஸ், போட், ஹெலிகாப்டர், சன்கிளாசஸ், ஹேண்ட் பேக், பர்ஸ், ஷூஸ், ஸோ இந்த மாதிரியான லக்ஸுரிஸ் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இனிமேட்ல வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்கம் டேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் சேஞ்சஸ் were brought in செக்ஷன் 206C1F ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 டு ஃபினான்ஸ் நம்பர் 2 ஆக்ட் 2024. So yearly section 206C1F provided the collection of tax TCS of sale of motor vehicle value exit 10 lakhs. So நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் 206C1F கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பில வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை குட்ஸ்ன்றதான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தவிர அந்த குட்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைவா நோட்டிஃபிகேஷன் மூலியமா வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட்ஸஸ் எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் இதுக்கும் வந்து நீங்க வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன குட்ஸஸ் அப்படின்றது தான் இந்த 10 குட்ஸஸ் தான் வந்து அது. ஸோ இது விச் விச் ஆர் த லக்ஸுரிஸ் குட்ஸ் ஆஃப் வேல்யூ எக்ஸிட் 10 லேக்ஸ். ஸோ எந்தெந்த குட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் எக்ஸிட் ஆகுது எதுக்கெல்லாம் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கீழே வந்து இந்த இந்த பேர் ஆஃப் குட்ஸஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா whether TCS will be levying on the sale of single item of the notified goods value exit 10 crores 10 lakhs. ஸோ இப்போ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து 10 லேக்ஸ் மேலே எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணுமா? எஸ். டிசிஎஸ் வில் பி லிவி ஆன் சேல் ஆஃப் சிங்கிள் ஐட்டம் ஆஃப் த குட்ஸ் the nature specified in the above table which is value of exit 10 lakhs. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வந்து வாங்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 10 லேக்ஸ் இருக்குது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது. ஸோ இன்கேஸ் அது ஒரு 15 லேக்ஸ் இருக்குன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1% டிசிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் த நியூ ப்ரொவிஷன் பிகம் எஃபெக்டிவ். ஸோ இந்த நியூ ப்ரொவிஷன் வந்து எப்போதுலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொவிஷன் வந்து 22/4/2025 இருந்து தான் உங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது.
ஸோ ஓகே, இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் வந்து பார்த்துடலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இது ஒரு லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன் பீயிங் எ செல்லர் ஹூ ரிசீவ்ட் எனி அமௌண்ட் அஸ் எ கன்சிடர் ஆஃப் சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆர் எனி அதர் குட்ஸ் மேபி பிரிஸ்கிரைப்டுன்னு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் சச் எக்ஸிட் 10 lakhs rupees at a time of receipt such amount collection from buyer or some equal 1%. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடணும். ஸோ ஒன்று சேல் புக்கிங்கு இல்லைனா ரிசிப்ட் விச் எவர் இஸ் இயர்லியர் தான் வந்து எப்போவுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அமௌண்ட் ரிசீவ் ஆகும் போது நீங்கள் வந்து 1% கலெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா சேல் பில் மேக் பண்ணும் போது நீங்கள் 1% வந்து போட்டிருக்கணும். ஸோ டஸ் த வேல்யூ இன்க்ளூட் ஜிஎஸ்டி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் ஆகியிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சம் ஈக்குவல் டு 1% ஆஃப் சேல் கன்சிடரேஷன் வில் பி இன்க்ளூடட் த ஜிஎஸ்டி ஆஸ் வெல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்ச் வந்து நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்தா 1,80,000 rupees வந்து அந்த 1,80,000 வந்து ஜிஎஸ்டி. மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோனா 11,80,000 rupees வந்து எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ, அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மொத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11,80,000 rupees வந்து நம்மளுக்கான டோட்டலான இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து அட் 1% டிசிஎஸ்ன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11,800 rupees வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11,91,800 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் பேனில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டேக்ஸ் வந்துச்சுன்னா டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இது 12 lakhs 1% வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பீஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து வாங்குவேன், நான் ஒரு 25 lakhsக்கு வந்து ஒரு ஆர்ட் ஒன்று வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 எக்ஸஸாக பே பண்ணி தான் ஜிஎஸ்டி, அதாவது டிசிஎஸ் பே பண்ணி 1% பே பண்ணி வாங்கணும். ஸோ ஹெலிகாப்டர் வாங்குறதுன்னா 3 crores rupeesக்கு நான் ஒரு ஹெலிகாப்டர் வாங்குவேன் அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs rupees வந்து நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணி 3 crores 3 lakhs rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு டிசிஎஸ் வந்து 1% வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க அப்டேட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீங்கள் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்ற போது நீங்கள் வந்து 5% வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 1%, இன்கேஸ் நீங்கள் வந்து ஆதார் பேன் வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 5% வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸு சேல் பில் போடும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும் போது நீங்கள் அந்த அமௌண்ட் சேர்த்து வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்ட்ல வந்து எப்பவுமே சொல்லியிருக்கிறது விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ 29லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிட்டீங்க, பட் 1ஆம் தேதி தான் சேல் பில் போவீங்கன்னா இது 29 ஜூலைலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் ஆகஸ்ட் 7க்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டிசிஎஸ் அமௌண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் 7ஆம் தேதிக்குள்ளே வந்து டெபாசிட்டும் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக டிசிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் முடிஞ்ச உடனே 15th வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஸோ டிடிஎஸ் ரிட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31st வந்து ஃபைல் பண்ணுவோம். இதுக்கு வந்து எவ்ரி குவார்ட்டர் முடிஞ்சு ஜூலை 15, செப்டம்பர் 15, ஜனவரி 15, அது ஏப்ரல் மே 15 அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸில் தான் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மேஜர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி குட்ஸ் வந்து என்னென்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ லிமிட்டுன்றதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம்.